அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். 24/4/2024 அழகிய நம்பர் பார்த்துங்க. 24/4/2024 பார்த்தீங்களா? எப்படி பார்த்தாலும் 24 2000 தள்ளிட்டு 20 தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா 24/4/24 சூப்பர். அழகிய ஒரு இலக்கத்தில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளில். அந்த வகையில் இப்பொழுதிருந்து ஆரம்பமாகின்றது மாலை நேர நிகழ்வுகள். முதலில் வாசிப்பெரும்புரை எறும்பு தொகுப்போடு தரணிக்கா குகன், அதனைத் தொடர்ந்து பிரஜித்தின் வார்த்தை விளையாட்டு, தொடர்ந்து மிலானியின் உடலை செல்வம், அதனைத் தொடர்ந்து பன்மொழி கற்போம் தொகுப்போடும் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் இணைகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து வருகின்றது தகவல் சாலை தொகுப்போடு திரு ஜோரணமன் அவர்கள். எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றபடியே இப்பொழுது நாங்கள் ஆரம்பமாகின்றது வாசிப்பெரும்பு மற்றும் உரை எறும்பு நேரம். வணக்கம் தரணிக்கா. வணக்கம் பாடி பாபி, நீங்க நல்லா உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகம். நீங்க எப்படியோ? நல்லா தொடரட்டும். வாசிப்பெரும் உரையேறும் அதனை தொடர்ந்து உறவுகளோடு வந்து தட்டி கொடுத்து கொள்ளலாம். நன்றி. வாருங்கள். ஓகே, இப்ப நாங்க வாசிப்பாம்பு உரையாம்பு பொறுப்பு பெற்றோம் பார்ப்போம். வணக்கம். நாங்கள் சந்திரன் வாசிப்பு 1303. நான் இதெல்லாம் வாசிக்க முடியும். வாங்க வாசிப்போம். நான் இது ரிசைக்கிள் பண்ண வாசிக்க முடிஞ்சேன். ரிசைக்கிளை நாம் நீர் சுழற்சி அல்லது மறுசுழற்சி என்று அழைப்போம். இந்த மறுசுழற்சி செய்யும் கழிவு மறுசுழற்சி என்பது இரண்டாம் நிலை மூலப்பொருட்களாக முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ செயலாக்குவதன் மூலம் இனி பயன்படுத்தப்படாத பொருட்கள் மற்றும் பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவதற்காக உள்ளக்கூடியது. எனவே இதுக்கு ஒரு சைன் இருக்கிறது. இது மோபியஸ் துண்டு என்று அழைப்போம். இந்த மோபியஸ் கிரீக் நாட்டிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையின் பெயர் மேபிள் ஆகும். அதென்றால் பொருட்களை நாங்கள் மீள் சுழற்சி செய்வதன் அர்த்தம்தான் இது. எனவே மறுசுழற்சி முக்கியமான விடயமாக நினைச்சிருக்கிறவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசிப்பெரும்பு 1042 மீள் சுழற்சி பற்றி சொல்ல போகின்றேன். மீள் சுழற்சி என்பது சுழற்சியாகும். அதாவது ஒரு பொருளின் பயன்பாடு உடன் அதன் மூலப்பொருட்களை புதிய பொருட்களாக செய்யும் செயற்பாடு மீள் சுழற்சி ஆகும். மூலப்பொருள் தேவையையும் கழிவு பொருள் வெளியேற்றத்தையும் மீள் சுழற்சி குறைக்கின்றது. கண்ணாடி, காகிதம், இலத்திரனியல் கருவிகள் போன்றவை மீள் உருவாக்கம் செய்யக்கூடியவை ஆகும். மேல் உருவாக்கம் செய்யப்பட வேண்டிய பொருட்கள் பாதையோர கழிவுப்பட்டு கவிழ்த்தால் அல்லது சேகரிப்பு நிலையத்துக்கு நேரடியாகவே கொண்டு பட வருகின்றது. பின்னர் அவை மூலப்பொருட்கள் ஆக்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம். வாசிப்பெரும்பு 607. நான் இந்த எழுதின மீள்பாவனை பற்றி வாசிக்க போகிறேன். மீள்பாவனை
ஆங்கிலத்தில் ரீசைக்கிள் என்று கூறுவார்கள். இது எங்கள் பூமிக்கு ஒரு மிகவும் அவசியமான செய்வதல் ஆகும். இது சில பொருட்கள், உதாரணமாக பொலிஸ்டைரீன் அல்லது பிளாஸ்டிக் பொருட்களை வீணாக்காமல் இன்னும் ஒரு பொருளாக மாற்றுவது செய்கிறார்கள். உதாரணமாக தண்ணி போத்தல்கள் சில நேரத்தில் 70% ரீசைக்கிள் பண்ணின பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ரீசைக்கிள்மெண்ட் பல வருஷங்களாக உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடனும் ஒரு நாளில் இருக்கிறது. இது ஏன் கொண்டாடப்படும் என்றால் மீள்பாவனை எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது ஆகும். நன்றி, வணக்கம். வாசிப்பு 1969. நான் குறைத்தல் பற்றி நான் வாசிக்க போகின்றேன். குறைத்தல் அல்லது ரெடியூஸ் என்பது 3 R'களில் மிக இலகுவான ஒன்று ஆகும். இது நாம் சாதாரணமாகவே பாவிக்காமல் இருக்கும் பொருட்களை நாம் எப்பொழுதும் வாங்காமல் அதை குறைப்பதை குறிக்கும். நாம் எவ்வளவு பணத்தை வைத்திருந்தாலும் ஓர் பொருளை வாங்கும் போது அது நமக்கு தேவையா அல்லது தேவை இல்லையா என்பதை சிந்தித்து நாம் வாங்க வேண்டும். நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் வெவ்வேறு விதங்களில் அந்த சூழலை தீமையாக பாதிக்கின்றது. உங்கள் பொருட்களை வேறு நாடுகளில் அல்லது வேறு இடங்களில் இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு போக்குவரத்து காரணமாக கேஸ் எமிஷன்ஸ் சூழல் வெளியிடப்படும். இது மூலமாக சூழல் மாசுகள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் பொருட்கள் அல்லது பிளாஸ்டிக் பேக்கேஜிங் மூலமாக நமது சூழலுக்கு பொல்யூஷனும் ஏற்படும். கடைசியாக நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளையும் பாவிக்காமல் இருந்து தேவையற்ற விடயத்திற்கு வாங்கினால் நமக்கு பணமும் தேவை இல்லாமல் செலவிடும். இதனால் தான் ரெடியூஸ் பண்ணுவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாசிப்பாளத்தில் 1155 உங்கள் இந்த வாசிப்பாளத்தை குறைப்பது பற்றி வாசிக்கின்றேன். ஆங்கிலத்தில் இதனை reduce என்று அழைக்கப்படும். இது 5 R's ஒன்றாகும். இதனை பொருட்களை எரியாமல் திரும்ப பாவிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். உதாரணமாக எங்கள் கோடைகளை போல போத்தைகள் உள்ளன. அவை நாங்கள் தொடர்ந்து பாவிக்கலாம். அப்போது நாங்கள் ஏதோ ஒரு புதிய போத்து வாங்காமலே நாங்கள் அந்த போத்துல இருந்து தொடர்ந்து குடிக்கலாம். அல்லது பிளாஸ்டிக் பேக் பாவிக்காமலே துணி பைகளை பயன்படுத்துவது சிறப்பு. ஏனென்றால் அதையும் திரும்ப பயன்படுத்த முடியும். இப்போதே நிறைய நிறுவனங்கள் குறைப்பது ரீயூஸை கொண்டிருக்கிறார்கள். இதே போல நாம் பொருட்களை மற்றவர்களிடம் கொடுக்கலாம். இதுவும் குறைப்பதில் ஒன்றாகும். இதற்கு அந்த பொருளுக்கு 2ஆம் வாழ்க்கையை கொடுக்கலாம். அது உடுப்பு பொருட்களாகவும் இருக்கலாம், விளையாட்டு பொருட்களாகவும் இருக்கலாம். இதன் மூலமாக என் சூழலை பாதுகாக்கலாம். மீதி குறைப்பது ஒரு மிக முக்கியமான விடயம் ஆகும். இதை வாசிப்பாரு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை கலூஸ்வரன் வாசிப்பரும்பன் 668. நான் உங்களுக்கு இந்த இது பற்றி வாசி காட்டுகின்றேன். இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஒரு பொருளை திரும்ப பயன்படுத்துதல். ஒரு பொருளை திரும்ப பயன்படுத்துதல் ஆங்கிலத்தில் reuse ஆகும். நாம் பாவித்த சில பொருட்களை திரும்பி பாவித்தால் அது reuse ஆகும். உதாரணமாக தண்ணீர் போத்தல்கள், குளிர்பான போத்தல்கள், சில பெட்டிகள், தகர டின்கள், உடுப்புகள் போன்றவை ஆகும். மிள் பயன்பாட்டால் கழிவு பொருள் வெளியேற்றத்தை குறைக்கிறது. பொருட்கள் வீணாவதையும் தடுக்கலாம். சூழல் மாசுபடுவதையும் தடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
வெளிக்காம வசிப்பரம் 1261 சகம். நான் இன்று நானதி விருப்ப தலைப்பில் தான் வாசிக்க போறேன். ஏனென்றால் எனக்கு சோதனையால் நான் படிச்சேன். அப்புறம் எனக்கு இந்த கிழமையான் தலைப்பும் வடிவாய் விளங்கவில்லை. அதனால் நான் இன்று எழுதியதை நான் உங்களுக்கு வாசிக்க காட்டப் போகிறேன். மாலை காட்சி. மாலை நேரம் சூரியன் மெல்ல சரிய தொடங்குகிறார். வானம் அப்போது செம்மஞ்சள் சிவப்பில் இருப்பார். மிக அழகாய் இருக்கும் பார்க்க. பறவைகள் கீச் கீச் என்ற சத்துடன் அவர் கூட்டுக்கு செல்வார்கள். பூங்காவில் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். மக்கள் வீதிகளில் நடந்து செல்கிறார்கள். பேருந்தில் நிறைய மக்கள் உள்ளனர். கடை முழுக்க மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் வேலை முடிந்து வீட்டு திரும்புகிறார்கள். இவைதான் நாட்டிய தகவல்கள் மாலை காட்சி பற்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வரம்பு 649. நான் இன்றைக்கு ஒரு பொருளை திரும்பி பயன்படுத்துவது பற்றி எழுதியது கொஞ்சம் வாசிக்க போறேன். ஒரு பொருளை திரும்பி பயன்படுத்துவதை ஆங்கிலத்தில் reuse என்று அழைப்போம். இது ஆங்கிலத்தில் 5 Rக்குள் அடங்கும் ஓர் விடயமாகும். இப்படி நாம் செய்தால் இது நமது பூமிக்கு ஒரு மிக மிக சிறந்த ஒரு விடயமாகும். நாம் பாவித்த சில பொருட்களை திரும்பி பாவித்தால் reuse என்று அழைப்போம். உதாரணமாக நெகிழி பொருள் பை அல்லது நெகிழி பொருள் தண்ணி போத்தலை கூட பாவிக்க முடியும். நாம் பாவித்த அளவில்லாத ஆடைகளை நாம் தோன்றிய இடத்துக்கு கொண்டு சென்றால் நமது பூமிக்கு மட்டும் இல்லாமல் இப்படி போன்ற பொருட்கள் இல்லாதவர்களுக்கும் நன்மையாக இருக்கும். நமது பூமி இப்பொழுது வெப்படைந்து கொண்டு வருகின்றது. இதனை குறைப்பதற்கு நாம் இப்படி போன்ற முக்கியமான விடயங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாட அனைவருக்கு பிறந்த நாளுக்கு விடைபெறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சு விட்டது. இப்ப நாங்க ஒரே ஆரம்ப போறப்போகின்றோம். வணக்கம். என் பெயர் அரிதல். மே 5 2020. நான் இன்றைக்கு இந்த புத்தகம் பற்றி சொல்ல போறேன். இது ஒரு கதை அடிக்கிற புத்தகம். இது விதம் விதமா இருக்குது. இது எனக்கு பிடிச்ச, இதான் என் அக்காவுக்கு பிடிச்ச. இங்க பாருங்க, விதம் விதமா இருக்குது. இது என் அக்கா அந்த புத்தகம். இங்க பாருங்க, இதுவும் இருக்குது. இந்த விதம் விதமா இது அக்ஷன் கதைய வேண்டினேன். இது அப்பாவுடையும் அம்மாவுடையும் நானும் போனா இது வேண்ட இந்த அக்கா அந்த பிறந்த நாய்க்கு வேண்டினேன். இந்த பிறந்த நாய்க்கும் வேண்டினேன். இப்படி விதம் விதமா இருக்கும். உலகத்துக்கு வந்து யாருக்கும் கொடுத்த நாங்கள் இங்க பாருங்க, நான் நானும் அக்காவும் அடிச்ச. இது நான் அடிச்ச. இது உங்களுக்கு அக்கா அடிச்சு. இது அக்கா அடிச்சிருக்கியா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சர்வே. இன்று 1993 நான் இன்று பிக்சல் ஆர்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். பிக்சல் ஆர்ட் வந்தது நீங்கள் வந்து பெட்டி போட்டு பேப்பர்லேயும் செய்யலாம், பாயிண்ட்ஸ் போட்டு பேப்பர்லேயும் செய்யலாம். இப்படியான காப்பியில் பிக்சல் ஆர்ட் இருந்தது. இது மாதிரியாக நான் தான் செய்யலாம். இது போல இருக்கும். எனவே இது வந்து எனக்கு மிகவும் பிடிக்கிற. நான் வந்து நோமலாக உங்களுக்கு நாளைக்கு காட்டினேன். இந்த கலர்ஸ் வந்து இந்த கலர்ஸ் தான் கீழே மிகவும் நன்றாக இருக்கு. இந்த பிக்சல் ஆர்ட் வந்து 2012 ஆண்டிலிருந்து இருக்கிறது. எனவே இது வந்து மிகவும் நன்றாக இருக்கு, மிக அழகாகவும் இருக்கிறது.
இதில் வந்து நீங்கள் ஹைலைட்ஸும் செய்யலாம். உதாரணத்துக்கு நான் இதில் வந்து ஹைலைட் செஞ்சுருக்கிறேன். அல்லது நீங்கள் இதில் செஞ்ச ஹைலைட் மாதிரியும் செய்யலாம். எனவே நீங்கள் மிகவும் பிடிக்கும் இப்படி செய்கிறது. இது வந்து என்னோட ஃபேவரட் ட்ராயிங்கில் ஒரு 3 ஆகும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்ரிக்ஸ் வந்து முறை 1989 பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி ஆகும். இந்த சங்கிலி விதவிதமான இருக்குது. கீழே எங்களோட வீட்டில் கீழே ஒரு நகை கடை இருக்குது. அதில் நான் இதை வாங்கல. என் பெரியம்மா எனக்கு இது வாங்கி கொடுத்துவா. ஆனால் அவள் ஃப்ரான்ஸில் இருக்கிற என் பெரியம்மா இது வாங்கி எனக்கு கொடுத்தவா. நான் அவள் சந்திக்கும் போது எனக்கு அவள் இது கொடுத்தவா. பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்களா தமிழ் ஈழம் என்று போட்டிருக்கு. வடிவா தெரிஞ்சா இதில் ஒரு வசனம் போட்டிருக்கு தமிழ் ஈழம் என்று. இந்த சங்கிலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவள் நெக்கிறேன் அவள் அது ஆன்லைன்னு பிடிச்சிருக்கிறேன். என் 2 கசனும் அது வச்சிருக்கிறாங்க. அதில் என் ஒரு கசன் என் தம்பின்ட்டு எடுத்துட்டேன். ஆனால் அது பரவாயில்லன்னு பெரியம்மா சொன்னவன். அவருக்கு இன்னொன்று வாங்குவாருன்னு சொல்லிட்டு பேருந்து 2 அக்காவுக்கும் ஒன்று கொடுத்தவா. நன்றி, வணக்கம். மாமாயோட 612 நான் இந்த மாங்காயை பற்றி சொல்ல போகிறேன். இந்த மாங்காய்ன்னு பார்த்தா இது ஆல் சீசன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது கேசார் மாங்காய். இது சரியான சுவையானது. இது 2 விதமான மாங்காய் இருக்கிறது. அது புளிப்பான மாங்காய் அல்லது இனிப்பான மாங்காய். நாங்கள் இனிப்பான மாங்காய் தான் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமெண்டா நீங்கள் அந்த சீட் அதுக்குள்ளே இருக்கிறது அதை எடுத்து வளர்க்கலாம். தனியாக உங்களுக்கு மாங்காய் ட்ரீ வரும். அத்துடன் இது எக்ஸ்போர்ட் பை இப்படியா போட்டுருக்குறாங்க. பொம்பாயால் வந்திருக்கு. இது சரியான ஆர்கானிக்கும் சரியான சுவையான மாங்காய். இங்கே பாருங்க. இப்போ முடியுமெண்டா திறந்து காட்டுறேன். இப்போ பாருங்க இவ்வளோ மாங்காய் இருக்குன்னு பாருங்க. இதில் நிறைய வகையான இதை சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் சாப்பிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே Easter Christmas. இங்கே செலிப்ரேட் வித் ஈஸ்டர் எக்ஸ், ஈஸ்டர் பண்ணி அண்ட் லெஸ் மோஸ்ட்லி சவுண்ட் இருக்கிறது. அங்கே நான் போக்குறேன். நன்றி, வணக்கம். 1989 ஐபேடை பற்றி சொல்ல போகிறேன். அப்போ இந்த ஐபேட் எனது அம்மாவின் ஐபேட் ஆகும். இதுக்கு இப்பொழுது சார்ஜ் இல்லை. அப்போ அதனால் ஆன் பண்ணி காட்டினார். ஆனால் இது ஒரு ஐஃபோன் போன்ற ஒரு மிக பெரியதாகும். அப்போ இது அதிகமாக நீங்கள் வெளியில் கொண்டு போக மாட்டீங்க, வீட்டில் தான் பாவிப்பீங்க. ஐஃபோன் போன்றது குட்டி, அப்போ பாக்கெட்டில் ஈஸியாக கொண்டு போகலாம். ஆனால் இது நாங்கள் வீட்டில் பாவிக்கலாம். இது கம்ப்யூட்டருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக பாவிக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் டூ மச் காசு என்றால் ஐபேடும் வாங்கலாம். ஐபேட் என்பது மிக பெருசான ஸ்க்ரீன் இருக்கின்றது. அப்போ இது கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இவ்வளோன்னா அதில் ஒரு முக்கால்வாசி அது அரைவாசி இருக்கு. இப்போ இந்த ஃபோனை விட இன்னும் இலகுவானது பாவிக்க. ஏனென்றால் ஸ்க்ரீனில் பல விடயங்கள் செய்யலாம். உதாரணமாக ஒர்க் விஷயத்திற்கு நீங்கள் இது பாவிக்கலாம். ஏனென்ற ஃபோனை விட இலகுவானது. ஆனால் வெளியும் போகும்போது ஃபோனையும் பாவிக்கலாம். இது நானும் சில நேரம் பாவிப்பேன். இது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 அல்லது 4 வருஷத்தில் இருந்து வாங்கினேன். இதுக்கு ஒரு கேஸும் இருக்கின்றது. ஆனால் இதில் இப்பொழுது இல்லை. இதுதான் ஐபேட். வணக்கம். வாசிப்பு 1979 நிகழ்ச்சி வணக்கம். இந்த உரையாடுத்து நான் இப்போ இந்த கீபோர்டில் நான் இப்போ வச்சிருக்கிறேன். அதை நாங்கள் இப்போ இடது கையோட விளையாடுற அக்கார்ட்ஸ், அது எங்கிட்ட அது அக்வார்ட் என்று கூறுவோம். அதில் இப்போ சி இருக்கும், ஜி கப் இருக்கும், அப்போ தொடர்ச்சியாக இருக்கும். நான் இப்போ அதை ஒன்று உதாரணமாக நீங்கள் அக்கௌண்ட் போட்டால் அப்போ நீங்கள் அதன் மூலமாக இதை அமுத்தினால் இப்போ இந்த விளையாடும் போது அது தானாகவே நிற்கும். அப்போ இது இப்போ சி அக்கார்ட் ஆகும். அப்போ தொடர்ந்து போனால் டி, இப்போ இந்த இ, அப்போ எஃப் தொடர்ச்சியாக நீங்கள் நினைப்பீங்க அப்படி வருமெண்டு. ஆனால் நாங்கள் இதை கவனிக்கணும். ஏன்னா நாங்கள்
இதில் ஒரு முழு நோட் நாங்கள் எடுப்போம். அப்போ கருப்பு அது முதல் ஒரு கருப்பு கட்டை வேணும். அப்போ வெள்ளைக்கட்டை, கருப்பு கட்டை வெள்ளைக்கட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கட்டை இல்லை. அப்போ அதனால் இதை கவனிக்கணும். அதெல்லாம் கவனித்து தான் இதை இப்போ நாங்கள் செய்யலாம். அப்போ தான் நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடும் போது அப்போ நான் இப்போ ஸ்டார்ட் நவத்தினால் அப்போ நான் சி அக்கௌண்ட்டை வச்சா அப்போ நீங்கள் நான் இப்போ ஒரு நான் இப்போ இந்த அடுத்ததுக்கு வந்து அப்போ நீங்கள் மாற்றலாம் நடக்குது. அப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் சிஎண்டா இப்போ சிஎண்டா இப்போ வந்து மாற்றிட்டேன். அது அப்போ இஎம் அல்லது நான் இப்போ இங்கே மாற்றினேன். அது ஜி எப்படி அது நாங்கள் எடுக்கிறோம்டா ஒன்று எடுத்து அது அந்த சிஎண்டா இப்போ சிஏ எடுத்து அதை ஒரு கட்டை விட்டு இப்போ இது வந்து ஒரு கட்டை விட்டு இன்னொரு கட்டை வந்தால் அப்போ அது ஒரு சி அக்கௌண்ட். அப்படித்தான் இதை வேறு செய்கிறது. உங்களுக்கு இப்படியான தகவல் தெரியுமா? அப்போ அது எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வந்து கலோகுஸ்வரன் உஜயாரம்பன் 568. நான் வந்து உங்களுக்கு இந்த சாக்லேட் பற்றி சொல்ல போகிறேன். இதான் சாக்லேட். இது வந்து மொன்செரி சாக்லேட். இதில் வந்து ஒரு பழுப்புந்த படம் எல்லாம் இருக்குது. சரிங்க, இது வந்து இப்படி ஒரு சாக்லேட்டும் போட்டிருக்குது. இந்த சாக்லேட் வந்து சரிந்த ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. சரிந்த ஃப்ளேவர். இதில் வந்து 157 கிராம் இதில் இருக்குது இந்த சாக்லேட்டில். இந்த இதில் வந்து 15 சாக்லேட் இருக்குது. இதுக்குள்ள 15 சாக்லேட். எனக்கு வந்து இந்த சாக்லேட் விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பமா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி. இன்றைக்கு நான் செஞ்சுறேன். இப்போ நான் வந்து மொகு பற்றி சொல்ல போச்சு. மொகு என்னென்னா ஒரு லைக் ட்ரிங்க், ஒரு லைக் ஜூஸ். இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஜூஸ். இது எல்லாம் kind of ஃப்ளேவர்ஸும் இருக்குது. இது பிங்க் கலர், இதில் ப்ளூ கலரும் இருக்குது. இதுக்குள்ளே லைக் ஒரு லைக் சங்கியான இதமானி இருக்குது. இதில் கட்டு ஒரு இந்த இளநீ பதமானி போட்டிருக்கிற. இது வந்து இதுக்கு இப்போ காட்டன் கேண்டி ஃப்ளேவரும் இருக்குது. லைக் அந்த மொகு பிராண்டோட. இது நீங்கள் இந்த லைக் கூட கோனர் ஷாப்புங்களில் ஆஃப் லைசன்ஸ் ஷாப்ஸுங்களில் கூட நீங்கள் வாங்கலாம். சேன்ஸ்பெரிஸ், அஸ்டா எல்லாம் வாங்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு 1978 நான் உங்களுக்கு இந்த ஹாக்குவை பற்றி சொல்லப்பேன். இந்த ஹாக்குவை நான் வந்து டின்னர் கடையில் வாங்கினேன். ஆனால் இது வந்து ஜெர்மனியில் தான் உருவாக்கப்பட்டது. இது வந்து ரோஸ்மான் என்ற கடையில் ஜெர்மனியில் விற்கப்படும். இது இசானா என்ற மார்க்கில் இன்று வருகிறது. மற்றும் ஹாக்குவை இது வந்து இப்படி ஆயில் மற்றும் இப்படி சேர்ந்துருக்கா. நீங்கள் இது வந்து பாவிக்கணும்னா முதல் எப்பவும் இப்படி மிக்ஸ் பண்ண வேணும். இதை நான் 3 ஃப்ராங்குக்கு வாங்கினேன். அத்துடன் இது வந்து நீங்கள் தலைமா இப்படி முழுகின பிற உங்களுக்கு டோக்கன் அது இப்படி இருக்க தலைமாய்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது முதலாவது நல்லா மணக்கும். அதாவது இப்படி ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி, அதாவது ஹேர் மிஸ்ட். அத்துடன் அது வந்து நீங்கள் இப்படி இழுக்க இன்னும் சாஃப்டாக இருக்கும். அத்துடன் அது வந்து ஒரு தலைமாயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே ஆகும். இது நீங்கள் 12 மாதம் மட்டும் பாதிக்கலாம், வளர்க்கிட்டே முடியும். அதுவும் இதுக்கு வந்து 200 ml இருக்குது. எனக்கு இந்த பொருள் மிகவும் பிடிச்சிருக்குது. நீங்கள் வாங்குங்க, உங்களுக்கு இருக்கு. வணக்கம். மகு ட்ரிங்க் பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு குடிக்கிற ஒரு ஜூஸ் ஆகும். இது வந்து 2001 கண்டுபிடிக்குள்ளது. இது வந்து ஜப்பனீஸ் ட்ரிங்க் ஆகும். ஸோ இது லைக் ஜப்பனீஸ் லைக் நாங்கள் தமிழ் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இது ஜப்பனீஸ் குடி வகை பாருங்க. இது வந்து லைச்சி ஃப்ளேவரில் இருக்குது. இது உள்ளுக்கு லைக் லைச்சி ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குது. இது ஒரு ஆளாக செய்யப்பட்டுள்ளது. இது அவாட் ருக்ரானி
யா போல் என்ற ஒரு ஆள் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டும் பனில் அஞ்சு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதுதான் லைக் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அது ரோஸா இருக்கும் அப்படின்னு பிடிச்சிக்கா. நன்றி, வணக்கம். அனைவருக்கு மனதில் வணக்கம். 649. நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த குதிரைகள் பற்றி சொல்ல போகிறேன். இது இலங்கையில் உள்ள ஒரு மிக அழகான ஒரு இடம். அதாவது நுவரேலியாவில் இந்த குதிரைகள் இருந்தன. நாங்கள் நுவரேலியாவுக்கு சென்ற பொழுது இந்த குதிரைகளை கண்டிருந்தோம். இங்கே நீங்கள் வந்து சும்மாவே குதிரையோடலாம், காசு கட்ட வேண்டும். எல்லாட்டி படங்கள், ப்ரீஷூட் அப்படி போன்ற விடயங்களுக்கும் நீங்கள் இங்கே வந்து ஓடலாம். நாங்கள் வேனால் இறங்கினோலேயே கூட்டமாக நிறைய குதிரைகள் எல்லாம் வந்து நின்றது. பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருந்தது, அதே நேரத்தில் கொஞ்சம் ஃபனியாகவும் இருந்தது. பல்வேறு நிறங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு விதங்கள் எல்லாம் வந்திருந்தது. அதால் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருந்தது, அதிசயமாகவும் இருந்தது. குதிரைகள் ஒரு மிகவும் அதிசயமான ஒரு மிருகம். ஏனென்றால் அது எலும்பி நின்று தான் நித்திர கொள்ளும், அதெல்லாம் இருந்து நித்திர கொள்ளாது. இப்படி குதிரைகள் ஓடுறதுக்கு ஆக்கள் இருக்கணும், இப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு போட்டியெல்லாம் பல்வேறு நடக்கும். நானும் ஒரு குதிரை ஓடினேன். நன்றி, வணக்கம். மாமி ஒடியாம்ப 553. நான் இன்னைக்கு இந்த சோப்பை பற்றி சொல்கிறேன். இந்த சோப் ஒரு நல்ல சோப். இதை வடிவாக கழுவலாம். இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவ் பிராண்ட். அதுவும் எனக்கு பிராண்டும் சொல்லலாம் காமிச்சில். எனக்கு வடிவாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. ஆனால் இதை ஏன் நல்ல ஸ்பெஷல், இப்படியா கொஞ்சம் போட்டால் இப்படியா செஞ்சால் நல்லா ஈஸியாக ஊற்ற காய் எல்லாம் போகும். இதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் பிராண்டில் வண்டி இருக்குது. இது மிக எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த அம்மா பாதிக்குது. அதுவும் நல்ல ஈஸியாக வேணும், உங்களோட காய் ஊற்ற எல்லாம் வேணும். இதுவும் ஏன் ஆட்கள் யூஸ் பண்ணுதுன்னா இது ஈஸிலியாக அதுவும் ஊற்ற இருக்கும் காயில். இங்கே பார்த்தா ஸ்வீட் மேடரின் கிரேப் ஃப்ரூட், அதுதான் அந்த ஃப்ரூட்ஸில் மேக் பண்ணிது. இதுவும் ஃப்ரூட்ஸால் மேக் பண்ணி இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கா இந்த ஒரு நம்ம எல்லாத்தையும் இந்த எக்ஸாக்ட் சேம் சோப் இருக்குதா எனக்கு உங்களுக்கு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம். நன்றி, வணக்கம். 700 நம்ம 869 போனோட பிஸியா போனாரே, புரிஞ்சு விட்டது. அது போ முடிஞ்சிட்டுது. நாங்க பிஸியா போனோம், அதுக்குள்ள போனோன்னு வேண்டிட்டோம். சரி, இப்ப வாங்க கேட்டவர்கள் ஒரு முறை. ஓ, இவ்வளவு பேர் நிக்கிறார்கள். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் தரணிங்க, வணக்கம் மணிக்கா, வணக்கம் எல்லோருக்கும். பாருங்கள், உற்சாகமான வணக்கம். உரியரம்பு வாசி பெரும்புடன் இணைந்திருந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நானும் கேட்டிருந்தேன், மிக சிறப்பும். எல்லோருக்கும் அழகா தொகுத்து வழங்கும் ஆரம்பத்துல ஓடி வந்து இணைகிறேங்கிற தரணிகாவுக்கு நன்றி. ஆனா போனோட என்பது தெரியல, ஆனா நிகழ்ச்சியில் இணைகிறது சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி வாணிக்கா, உங்களுக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம், நன்றி. வணக்கம் வாணி மாமி, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சன்னிகா, வணக்கம் தட்சிணி. மன்னிப்புடன் நான் இப்போதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னா வந்தேன். நான் ஏன்னா அப்பாவோட கடைக்கு போனான். என் நண்பிக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதனால பரிசு வாங்க போனாங்க. இன்று வாசிப்புறம் செய்து எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஸ்கிரீன்ஷாட் பண்ணி தண்ணிக்காக சிறப்பான வாழ்த்துக்கள். வாணி மாமிக்கும் மிக்க நன்றி. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தண்ணியை நன்றி, வணக்கம். அதவன் வாங்கும் மச்சியா இறங்கும். எல்லோரும் சாதனை அவர்கள் நில்லுங்கோ, ராஜினிய கடங்கோ. உற்சாகமான வணக்கம் வாணியக்கா. வாசிப்பெரும்புகள் உரையரும்புகள் என்று நான் கேட்டிருந்தேன். வாசிப்பெரும்புகளை தந்தவர்களுக்கு எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஏன் அபிராமிக்கு தலைப்பு விளங்காமல் போனதாம்? இல்ல என்னண்டா நான் வந்து அது கூகுள் எழுதி பார்க்க பெருசா ஒன்றுமே வரையில. அப்ப எனக்கு நேற்று நல்லா குழப்பினது. அதோட நான் உண்மையா சொல்ல வேண்டாம், நானும் கொஞ்சம் ஹிந்தியா தான் செய்தேன். நான் நேரம் ஏண்டா நேற்று கொஞ்சம் ஹிந்தியா போயிட்டேன்டா. நான் இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய கணக்கு சோதனை நடந்தது. கணக்கு விட்டுட்டீங்க இல்ல மன்னிப்பு, நேற்று மட்டும் ஹிந்தியா போச்சு. நான் அது படிச்சு கொண்டு
அப்புறம் 9:30 ஆயிட்டு அப்புறம் நான் நினைச்சேன் நான் வாசிப்புறம் செய்யணும். அப்புறம் அம்மா சொன்ன நான் வேணும் வேண்டாம் விடலாம். ஆனால் இல்லை செய்யணும். அப்புறம் அப்படி செய்து பார்க்க லைக் 10 மணி ஆயிட்டு அப்புறம் நான் எனக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் ஆயினேன். அப்புறம் நான் கொஞ்சம் அழினான். ஒரு ஃபுல்லா ராம் போட்டவர் சாந்தினி ஆனா நான் வாசிப்பேன். கோலம் போட்டு முடிச்சாச்சு, ஊருக்கே கோலம் போட்டாச்சு. ஆனால் அபிராமி 10 மணி ஆகும், 10 மணி எப்படி ஆகும்? அவன் கதையெல்லாம் பார்த்தனீங்களா? அந்த வாசிப்பெரும்ல இவ்வளவு வாசிக்கிற அபிராமி இப்படி கதைக்கிறான் எனக்கு ஒரு இதா இருந்தது கதை. அதான் இல்ல கொஞ்சம் கலைக்குதான். ஓகே, அவன் மெல்ல மெல்ல கதைங்க, நீங்க வேகமா கதைக்கிறீங்களா? அதுதான் வேகமா கதைக்கிறீங்க. 10 மணி ஆயிட்டு நான் அம்மா சொன்னவா நான் வந்து இன்றைக்கு அப்ப ஆக்கம் செய்வேன். நான் சொன்னேன் இல்லை நான் செய்யணும். அப்புறம் நான் எனக்கு நான் தேடி பார்க்கணும் வரையில. அப்புறம் அந்த தமிழ் பேரும் வரையில. அப்புறம் எனக்கு நான் ஸ்ட்ரெஸ் ஆனது. அப்புறம் நான் ஆடினான். அப்புறம் நான் இன்றைக்கு மட்டும் விருப்ப தலைப்பு நான் கெட்டிக்காரி அபிராமி. ஊக்கம் இருக்கு உங்களுக்கு, நீங்க செய்யணும் அந்த செய்திருக்கிறீங்கல்ல, அந்த ஊக்கத்துக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதுக்கு நீங்க முதலே ஆயத்தம் செய்யணும். எல்லாரும் தானே இங்க, எனக்கும் இங்கேயும் அப்படித்தான். நம்ம கடைசி நேரத்துல செய்யறதாலதான் இந்த பிரச்சனை வருது. நாங்கள் முதலே செய்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அது நகுல் உட்படத்தான் நான் இங்கே சொல்லி கொண்டுதான் இருப்பேன். கடைசி நேரத்துல செய்வாங்க எல்லாம் விழுந்தடிச்சு. அப்ப அதனாலதான் இந்த பிரச்சனை. நீங்கள் எழுதி வாசிக்கிற நீங்கள் தானே மட்ட தலைப்புல எல்லாம் எழுதி வாசிச்சிட்டீங்களா நீங்க? நான் 2 அதுல ஏற்கனவே வாசிச்சிட்டேன். ஓகே, நானும் இது பாக்குறேன். நான் என்ன வித்தியாசமான தலைப்பு இல்ல மாமா தந்தவர் எங்களுக்கு. எனக்கே புதுசு இந்த முறை நீங்க தந்த எழுதின தலைப்புகள் எல்லாம் 5 தலைப்பும் புது விஷயம். அந்த ஆனா விஷயத்தை அதுல எழுதி வாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு எறும்புகள் வாசிக்கிற ஒரு எறும்புகளை தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடருங்கள், எல்லோரும் அழகாக தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, வாணியக்காக்கு நன்றி, தரணிகாக்கு நன்றி. தரணிகா நன்றி, வணக்கம். ராஜினி அக்கா வணக்கம். வாணி அவர்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, வாசிப்பெரும்பு செய்த பிள்ளைகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தரணிக்காக்கும் வாழ்த்துக்கள். ஆரம்பத்திலிருந்து வந்திருந்துட்டார். காட்டின விநாயகம் காட்டின கண்ணாடியை பார்க்க எனக்கு இப்போ வந்து என்னன்னு சொன்னால், கோயிலுக்கு நான் போன நேரம் சும்மா இட நேரத்தில் போன நேரம் ஒரு சில பேர் வந்து இந்த பார்க்கக்கூடிய கண்ணாடி சன்கிளாஸ் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் தேவையில்லைன்னு சொன்னா தங்களுக்கு கொண்டாந்து அந்த கோயிலில் வைப்பார். ஒரு மேசை ஒன்று இருக்குது, யாராவது விருப்பமான எடுத்து கொண்டு போகலாம். மற்ற நான் போன நேரம் ஒரு வயசு போனவ தான் வந்தா கேட்டா உனக்கு இது வேணுமாண்ட. நான் அந்த எனக்கு சரியா வரி அமையாட்டி நான் வேண்ட மாட்டேன். அப்ப இதே மாதிரி ஒரு பெருசு ஒன்று இருந்தது, ஒரு நல்ல ஒரு பட்டை கலர் மாதிரி ஃப்ரேம் போட்டது. இவ போட்ட கடைசியா இவ மிலானியான அந்த கண்ணாடியை பற்றி இதை சொல்றேன். அது பழசி. ஓகே, அந்த இது அவ திருப்பி மறுபடி இருப்புதான். இப்ப இல்ல எல்லாத்தையும் முடியத்தான் அவட வந்தது ஒரு முறை கடைசியா. அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்து அப்ப நான் போட்டு பார்த்துட்டு மறு போட்டோ எடுத்தான்னு பார்த்தா பயங்கரமே இருந்தது. நான் வேணா நீங்க வையுங்க போயிட்டு வந்து யாரும் எடுத்துட்டு போயினோம் வந்து. எனக்கு இந்த கண்ணாடியை பார்க்க அந்த ஞாபகம் வந்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, வணக்கம். ஆதியாக கொஞ்சம் சுகமோ? கொஞ்சம் சுகம். உற்சாக வணக்கம் திரும்பவும் எல்லாருக்கும். வாசிப்பெரும்பும் ஒரு எறும்பும் பார்த்தேன், நல்லா இருந்தது. சாந்தினி ஆண்டி சொன்ன மாதிரி எங்கண்ட வீட்டுல இப்ப செய்யற எல்லாம் முதல் அப்படித்தான். கடைசி மட்டும் வச்சிருந்துட்டு இரவு 10 மணிக்கு ஓகே இன்றைக்கு நேரம் இல்லை நான் வாசிப்பெரும்பு செய்யல என்னுடைய ஸ்டிடி குரூப்ல ஒரு மெசேஜ். இன்றைக்கு நான் படிச்ச நான் நேரம் போட்டது மன்னிச்சு கொள்ளுங்க. அம்மா நகுல் அம்மா சொன்ன மாதிரி முன்னுக்கே செய்து முடிச்சா வேலை முடிஞ்சிடும் ஐயா. அதவன் அண்ணா வந்து கடைசி நேரம் செய்யறதாலதான் பிரச்சனை. நாங்களும் சொல்லணும் ஃபுல் பிஸியாக இருந்தபடி 2 சமைக்கலாண்டு. நல்ல ஐடியா. இன்றைக்கு சமைக்க நேரம் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடும். நேரம் இல்லை.
இருந்தாலும் எல்லாருக்கும் என்ன மாதிரி கழிச்சு போயிட்டாரு. நான் இப்ப எங்கிட்ட நான் இப்ப வெளியில இருந்து வரேன். அப்ப நல்லா மழை பெஞ்சது, அந்த ஹாக பெஞ்சது, அதுக்குள்ள நான் ஓடிட்டு வரேன். எங்கள்கிட்டயும் சம்மர் அண்ட் இல்லை எல்லா இடம் இப்படித்தான் நடக்கும். அது விண்டர் அப்படியே எப்படியே விண்டர் அப்படியே போகும். சரியான குளிர். இங்க நல்லா ஹாக பெய்யுது, அது மழை நல்லா ஐஸ் கட்டிகள் பெய்யுது. நம்ப இல்லாம இருக்கு என்ன இந்த சம்மர் முடிய போகுது. மே வாங்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முதல் சூரியன் உதிச்சது, இப்ப ஐஸ் அப்படித்தான் பாருங்க ஏப்ரல் கிட்டத்தட்ட முடிய போகுது. என்ன இப்ப எல்லாருக்கும் இப்படி வெதருக்கு ஒரு சன் ஒரு ஸ்னோ கொட்டும், ஒரு கட்டிகள் கொட்டும், ஒரு நல்ல நெறி மழை பெஞ்சும் சூரியன் உதிக்கும், ரெண்டும் கலந்தும் செய்யும். எங்களுக்கு வெதர்ல போட்டுக்க அடுத்த கிழமை திரும்ப ராஜினி இதோட இல்ல சொன்னா ஆக்கட மாதிரிதான். எங்களுக்கு வியாழக்கிழமையிலும் அப்படித்தான். எங்களுக்கு வியாழக்கிழமை இருந்து திரும்ப சூரியன் வர போதாம். அப்படித்தான் சொல்றது வாணியக்கா. ஏப்ரல் இங்க சொல்லுவாங்க, ஆப்ரல் வெதரையும் பொம்பளையும் நம்ப கூடாதுன்னு ஜெயமங்காரங்க சொல்லுவாங்க. அது லண்டன்ல மட்டும்தானே அப்படி சொல்றது என்ன வாணியக்கா? இல்ல அது WWW போட்டு தான் ஏப்ரல் சொல்றேன் இல்ல தானே. இங்க எனக்கு முதல் ஜெயமங்காரன் ஒருத்தன் சொல்லித்தான் தெரியும். கடைக்கு சொல்லுவேன் ஆப்ரல் வெதரையும் சொல்லுவாங்க. 3 WWகளை நம்ப கூடாதுன்ட்டு என்ன மாறி 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 கதைப்பினமாமண்டது. ஆனா பொய் அது. நாங்கள் அப்படி இல்ல தானே, நாங்கள் அப்படி இல்ல தானே. நான் அப்படி இல்ல, நான் இல்லன்றதுக்காக எல்லாரும் அப்படி அப்படி பரவாயில்ல. கதை காய்ச்சே காய்ச்சி போட்டிருக்குங்களே கதை விளங்காம. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தர்ணிகாக்கும் வாணி மாமிக்கு உதவி செய்ததுக்கு நன்றி சொல்லி, நேரலையில வந்திருக்கிற அபிராமி ஜியா நகுலுக்கும் நன்றி சொல்லி, தர்ஜினி ஒரு போஸ்ல நிக்கிறா, அப்படியே நிக்கிறா அசையாமல், அவக்கும் நன்றி சொல்லி, ராஜிகா அந்த போஸ் என்னண்டு எங்க எந்த நாட்டுலன்றது கொஞ்சம் கேட்கும். இல்ல ஸ்விஸ் நாட்டு எங்களுக்காக டீசிரா அல்லது அப்படியே அதான் எல்லாரும் மாறிங்களா வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி வணக்கம். நன்றி வாணியக்கா. நன்றி நன்றி வணக்கம். நானும் ஒரு கணக்கு பார்த்தலாமா? அவர்களுக்கு நாங்க கூத்து பேசுறோம் சொல்லி விடுவோம். நகோல் அபிராமி கூத்து பேசுறோம், கூத்து பேசுறோம். ஏதோ எல்லாருமே சேர்ந்து என்ன ஏதோ பேசுற மாதிரி. கூத்து பேசுறோம் என்றால் என்னக்கா கூத்து பசாரா? எப்படி சொல்லுவீங்க? கூத்து பசார் எங்க 2 பேருக்கும் நாங்க அப்படித்தான் கொண்டோம். கூத்து பசார் விரைவில் குணமடைய வேண்டும் என்று சொல்லி இப்ப எல்லாரும் எங்க ஜெர்மன்ல கோத்தி பேச வைக்கன்னு சொல்லுவோம். நாங்க ஏதோ விசாரிய லண்டங்கள் எடுத்துட்டு நினைச்சிட்டோம். இல்ல நல்லது. நன்றி நன்றி ராதியா. நன்றி நன்றி தர்ஜினி. நன்றி எல்லாருக்கும் நன்றி. இப்ப தர்ஜினி இந்த படம் வாங்க ஊரா நாடா காடா? இல்ல இது எங்கள் வீடுதான். எங்கள் வீடுதான். இது அவண்ட வீட்டு கிச்சன் மாதிரி இருக்கு. இது கடைக்குள்ள நின்று கசியர் மாதிரி பாக்குறீங்க. எங்க வீட்டுல தான் மணியக்க. ஓகே. ஏன் இந்த போசு ஒரு முறை ஒரே மாறி விரைகிறனே இது மகத்துவம் அபிராமி வடிவா பாப்பான்ட்டு நல்லா இருக்கு. முஜ்வானிக்கா பிடிச்சிருந்தது, அதனால மாத்தி. நல்லா இருக்கு. நன்றி நல்லா இருக்கு. நன்றி. நல்லா இருக்கு. நல்லா நல்ல நல்ல எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எனக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு எறும்பு வாசி பிறந்த எல்லாருடைய அந்த ஹேர் ஸ்டைல் தான் கவனிப்பேன். மிக அழகான ஸ்டைலோட வருவார்கள். இன்று ஹபிஷா வந்திருந்த ஸ்டைல நல்லா இருந்தது. நல்ல ஒவ்வொரு மொடர்ன்ல வருவாங்க, அழகா இருக்கும். அது அப்படியே பதிவாகவே அது கிடைக்காது. இந்த கொஞ்ச காலத்துல நீங்க பாக்க நீங்களே சந்தோஷப்படுவீங்க. ஆதவன் வந்திருக்கிறார். வணக்கம் ஆதவன். வணக்கம் ராஜினி ஆண்டி, நீங்க சமாக்கீங்களா? எல்லாரும்
நான் சும்மா இருக்கிறோம். நான் டக்குன்னு இருக்க வாழ்த்துறேன். இன்னைக்கு வாசிப்பிரம் ஒரே செய்த அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இத்தனை தர்மிகாவுக்கும் உங்களுக்கும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியதுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி இணையத்தின் மாமாக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி இன்றைக்கு அபிராமி அச்சியா இத்தரன் ஆதன் அண்ணாவும் தர்ணிக்காகவும் வாழ்த்துக்கள் கூறி இன்றைக்கு வாழ்த்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் லாகோர். ஓகே வணக்கம் லோகம். வணக்கம். ஓகே வணக்கம் லோகம். நீங்கள் எல்லாரும் உடம்பு வாசிப்பாம நீங்க வழிபாடுறீங்க, அதுக்கு பார்த்துக்கள். பிறகு எல்லாருக்கும் மிக்க நன்றி. நன்றி வணக்கம் லோகம். எல்லாருக்கும் சொன்னான் வாணி மாமிக்கு மற்றும் வாணி மாமிக்கு மிக்க நன்றி. நன்றி குட்டி, நன்றி வணக்கம். அபிஷாவோட ஹேர் ஸ்டைல் எப்படி பார்த்த நீங்க? அபிஷா கபிஷா ஒரே எறும்புடன் இல்ல வாசி பெரும்பில் வாசிப்பா நீங்க ஒரே எறும்புன்னு சொன்ன மாதிரி ஒரே வாசி தெரியல இந்த இலங்கை அது குதிரையை பற்றி தானே குதிரையில ஏறக்குள்ள அது உணர்ந்துட்டு வீடியோ குதிரையில வாசி பெரும்பில் இப்ப அதுக்காக போய் பாக்குறேன். என்ன சொல்றீங்க ராதியா? இல்ல வாசிப்பெரும்பு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தலைப்பு வித்தியாசமா இருக்குதுன்னு யோசிச்சு நான் தான். ஆனா எல்லாரும் செய்யணும் பிரச்சனை. மணியக்கா உங்களுக்கு ஒரு ஆள் வணக்கம் சொல்ல போறா. வணக்கம் வாணி மாமி. வணக்கம். யாருன்னு தெரியுதா? தெரியல, குரல் எனக்கு தெரியாது. ஆனா தட்சினி மாமின் தினாதான் பாரதி இந்த பக்கம். இல்ல சிவின் திவினா ஓ இல்ல பாமுகத்துல வந்தால் வீடியோவில் வாங்கோ சொல்ல குட்டி வீடியோ போடுங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். நீங்க எப்படி? இப்பதான் யூனி முடிஞ்சு வந்தேன். எங்க போயிட்டு? எனக்கு பேர் மாறும். நான் திவீன். மூத்தவர் திவீன். மற்றவர் திவீன். ஆனா பாத்தீங்களே ஐயா, உங்களை கண்ட உடனே 4 சின்னாக்கள் இந்த முகத்திலையும் வந்து அந்த பிரகாசம் இருக்குதல்லோ இடத்துல எப்படி வாங்கோ. நானும் சின்னாதான். இதுதான் உங்களை கனகாலம் ஆச்சுது கண்ட உடனே ஒரு சந்தோஷம். இப்பதான் ஜூனியால வந்து உள்ளுக்க வர நான் உடனே வீடியோ கூட இணைஞ்சிட்டேன். மன்னிச்சு கொள்ளுங்க. அப்போ சும்மாதான் சொன்னேன், நான் வீடியோல வந்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு முகம் காட்டுறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. அதானே கெட்டிக்காரன். ஓகே நன்றி. வாணி மாமி ஏதோ சொல்லுறா. வாணி மாமி ஏதோ சொல்றா. கொலை செய்தோமா இல்ல கொள்ளை அடிச்சோமா? கொலை செய்தோமா கொள்ளை அடிச்சோமா முகம் காட்டுறதுக்காக. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாய் சொன்னால் பாய் இல்ல நீங்க வாழ்த்து வாழ்த்த ஏதோ கை வைக்கிற மாதிரி இல்லையா? வாழ்த்துட்டீங்களா? சரி நன்றி. இல்ல அடுத்த தொகுப்பாளர் அவர் வேர்க்க வருவார். பிரஜித் அதவன் ஒன்று சொன்னா தெரியுமா வாணி மாமி? என்னது? வாணி மாமிக்கு மட்டும் நான் வாழ்த்துக்கள் நன்றி என்று போனவர். நாங்கள் கடைசியில எல்லாரும் வாணி மாமி சொல்லிக்கலாம். வாணி மாமிக்கு மட்டும் சரியா? எல்லாருக்கும் கொஞ்சம் போட்டு போங்க. அதுவன் ராஜினி ஆண்டி கவலை போட்டு போங்க. மட்டும் நன்றி சொன்னீங்களாமண்டு. ராஜினி ஆண்டிக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் தான் அதவன் சொல்றவன் நான் பகுதி சொன்னான் வாணி மாமிக்கு. பார்த்தீங்களே நல்ல காலம். அமிர்தனும் அத்மிகாவும் இல்லாட்டி எங்கட ராஜினி ஆண்டி என்று சொல்லி விடுவாங்களா அவங்கள கதைக்கு? வர இல்லாக்கள் 220 உரியரும் கட்டிக்காரன். வாழ்த்துக்கள். அவர் தான் வாசி பெரும்பு செய்யறன்றதே அவருக்கு ஒரு சிரிப்பு. 220 எண்ணிக்கைன்னு சொல்லும் போது கெட்டிக்காரன் வளர்ந்து பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. வளர்ந்துருக்கிறாரு. வளர்ந்த மாதிரி தான் இருக்கா. பெரிய ஆள் மாதிரி.
அக்கா பார்த்து பார்த்து தானம் செய்யணும். கலந்துட்டாரு. கட்டிக்கார முக்கியமான ஆளை காணில. தாமல் ரெண்டி ஸ்லாஃபன். வாணி மாமி ஜெர்மன் வாணி மாமிக்கு அது மட்டும் தெரியும். ஸ்லாப்டன் கூத்த பெசரும் சொல்லுவாங்க. இனிமேல் கூத்த பெசரனும் சொல்லிக்கொள்ளுங்க. அதுவும் தெரியும். நாங்க ஸ்விஸ் சேனல்ல பூத்தி பெசரிக்கிறது தான் சொல்றாங்க. பேச்சு தமிழ் இல்லையா? யா பேச்சு தமிழ். பேச்சு தமிழ். இனிமேல் நான் சொல்றேன் 2-3 சொல்லிட்டேன். யார் சொன்னது? வாணிமாமிக்கு அது மட்டும். ராதிகா கடவுளே மொப்பன்றது சொல்லுவீங்க. மற்ற சொசைட்டிஸ் ஊஸ்ட்ன்னு சொல்லுவீங்க. மற்றது மகசின்னு சொல்லுவீங்க. ஓகே வாணி அக்கா முட்டைய அப்படி சொல்றது. முட்டை நீங்க ஒன்றான்னு சொல்றீங்க. 4 பேத்துல சொல்லிட்டேன். ஐரனா அப்படித்தானே சொல்றது. மற்றது ஆபீசர் பீரோட்டு சொல்லுவீங்க. அது அச்சயா சொல்ல வர வணிக அந்த ஒரு முட்டைய ஐ மற்றது ஐய என்று சொல்லுவாங்க. ராதிகாண்டி சொன்னவா ஐரன் வந்து ஐரன் அது குடிக்கிறது. சுகர் சொல்லுவீங்க. ஐராமெண்ட் அந்த குடிக்கிற ஒரு was war mit Döner drin? Ja, also von ராதிகா சுகர் எப்படி சொல்ற நீங்க? சவுக்கர். அப்ப இது டச்ல வந்து சவுக்கர் சொல்றது. கொலண்டியா கொலன்காரி. சொல்லுவாங்க சின்னவன் ஜஸ் வேணும் ஜஸ் வேணும். பிரஜித் அப்போ வந்தவர். சரி மன்னிக்க வேணுமா? பிரஜித் நன்றி வணக்கம். வணக்கம். பிரஜித்துக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். வாசி பரம்பரை எறும்பு உணர்வுக்கு வருகின்ற தொகுப்பொடுத்தார் அனிகா குகன் இணைந்திருந்தார். மிக்க நன்றி. வாழ்த்தி உறவுகள் உங்களுக்கு மிக்க நன்றி.